பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் அன்பின் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சகல நன்மைகளும் உங்கள் யாவருக்கும் உண்டாகும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. கர்த்தராகிய இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். Lord Jesus is alive for evermore. சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தினல் விசேஷம் 1:18 இதை சொல்லுகிறது. வெளிப்படுத்தினல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக பாடுகள் பட்டு சிலுவையில் அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். வேதம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீடர்களுக்கு ஏறத்தாழ 40 நாட்கள் அவர் தரிசனமானதை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அவருடைய சீடர்கள் அதற்கு உண்மையுள்ள சாட்சிகளாய், தூதர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அவருடைய சீடர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். வேத வாக்கியங்கள் சாட்சிகளாய் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனங்களை கொடுக்கின்ற போது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வெளிப்படுத்தினல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் I am alive for evermore. I am alive. கர்த்தராகிய இயேசு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் மரணத்தை வென்றவர். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் ஜெயம் எடுத்தவர். அதனால்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்காது. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் உலகமெங்கும் இந்த திருச்சபை ஓங்கி நிற்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விமோச்சனமே கிடையாது. அவருடைய உயிர்த்தெழுந்தல் தான் நம்மை நித்திய மீட்புக்கு அழைத்து சென்றது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மிக பெரிய பெரிய தலைவர்கள் உலகத்தின் பல்வேறு இடங்களிலே பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், சில சாதனைகளை புரிந்தார்கள். தங்கள் இனத்துக்காக, நாட்டுக்காக, தங்களுடைய மொழிக்காக என்று அநேக காரியங்களுக்காக அநேக தலைவர்கள் பல தேசங்களிலே அவர்கள் பிறந்து மரித்ததுண்டு, சரித்திரம் படைத்து மரித்ததுண்டு. ஆனால் அந்த தலைவர்களை குறித்த முன்னுரைத்தல், தீர்க்க தரிசனங்கள் எதுவும் கிடையாது. அந்த தலைவர்கள் மரித்தார்கள், ஆனால் திரும்ப அவர்கள் உயிரோடு எழும்பவில்லை என்பதை நாம் நினைக்க வேண்டும். So many great leaders, they rise in this world, but after some years they passed away from the world. இந்த உலகத்தை விட்டவர்கள் கடந்து போய்விட்டார்கள். மீண்டும் அவர்களால் எழும்பி வர முடியவில்லை. திரும்ப அவர்கள் உயிரோடு எழும்பலை. இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் நித்திய வாழ்வையும் நன்மைகளையும் கொடுத்த ஒரே ஒருவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை. அவர் அல்லாமல் வேறொருவர் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ லீடர்கள் அவர்கள் பல்வேறு இடங்களில் பிறந்து சாதனையாளர்களாக இருப்பார்கள், சரித்திரம் படைத்திருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மரித்த பிறகு அவர்கள் உயிரோடு எழும்புவதற்கான சாத்தியம் இல்லாமல் போனது. யாரும் உயிர்த்தெழுந்தார்கள் என்கிற சரித்திர பதிவும் கிடையாது. ஆனால் இயேசுவுக்கு மாத்திரம்தான் உலகத்தின் சரித்திரத்தை, இயேசுவுக்கு முன், இயேசுவுக்கு பின், இயேசு உயிரோடு எழுந்த பிறகு நடந்த சம்பவங்கள் ஏராள சாட்சியை கொடுக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த இயேசுவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து there was a foretelling. Lord Jesus Christ's birth was foretold. It was foretold by several
ப்ராஃபட்ஸ், அநேக தீர்க்கதரிசிகளால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று அவர் பிறக்கவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கிறிஸ்துவை குறித்து, அவர் பிறப்பை குறித்து முன்னுரைக்கப்பட்டது. சொன்னபடி அவர் பிறந்தார். அவர் பாடுகள் படுவதை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து முன்னுரைக்கப்பட்டது. அதுவும் ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கிறது. இட் வாஸ் ஃபோர்டோல்ட். அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே, அவர் பிறப்பதற்கு முன்பே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்பட்டது. அபவுட் ஹிஸ் சஃபரிங் அண்ட் அபவுட் ஹிஸ் டெத். இயேசு பிறப்பு, அவருடைய பாடுகள், ஜனங்களுக்காக, மனுக்குலத்துக்காக அவர் அடைய போகிற பாடுகள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பேரொளியை காண்பார்கள் என்று அவருடைய பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அவருடைய பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் முன்னுரைக்கப்பட்டது. முன்னுரைக்கப்பட்டபடி அவர் பிறந்தார், அவர் பாடுகள் பட்டார், அவர் மரித்தார். அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னுரைக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல், மரணத்தை வென்றவர் எழும்புவார் என்கிறதை குறித்து வேதத்தில் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்னது போலவே, எப்படி பிறப்பை குறித்து சொன்னார்கள், அவர் பிறந்தார். எப்படி அவர் பாடுகளை குறித்து சொன்னார்கள், அவர் பாடுகள் பட்டார். எப்படி அவர் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தார். அதே போல் அவர் உயிரோடு எழும்புவார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. சொன்னபடி எல்லாம் முன்னுரைக்கப்பட்டது. முன்னுரைக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் எல்லாம் அதே போல நடந்தது. இயேசு உயிரோடு தீர்க்க தரிசனத்தின்படியே உயிரோடு எழுந்தார். முடிந்து விட்டதா? இல்லை, அவர் திரும்ப வருவார். இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கம்மிங்கை குறித்து ஒரு ஃபோர்டோல் இருக்கிறது, ஒரு ப்ராஃபஸி இருக்கிறது. they said about his coming. அவருடைய வருகையை குறித்து முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, எப்படி அவருடைய பாடுகள் நிறைவேறியதோ, எப்படி அவருடைய மரணம் நிறைவேறியதோ, அதே போல் அவருடைய உயிர்த்தெழுதலும் நிறைவேறியது. இதை ஆண்டவர் இயேசு தாமே தான் உயிரோடு இருக்கிற நாட்களில், அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஊழியங்களை நிறைவேற்றுகிற நாட்களில் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். மத்தேயு 16:21 அது முதல் இயேசு தாம் பாடுபடவும் மனுஷருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழ வேண்டும் என்பதை குறித்து சொல்ல தொடங்கினார். மத்தேயு 17:21-22 மீண்டும் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், அதற்காகவே வந்தார். அவர் மனுஷருடைய கைகளிலே, பொல்லாருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவர் கொலை செய்யப்பட வேண்டும், பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை திரும்பவும் அங்கே அவர் வலியுறுத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படி அவர் தன்னுடைய ஊழிய பாதையில ஒவ்வொரு கட்டத்திலும் தன் சீடர்களுக்கு தன் பாடுகளை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அவ்வப்பொழுது முன்னறித்து கொண்டே இருந்தார், சொல்லிக்கொண்டே இருந்தார். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்கள். அதற்கு அத்தாட்சியாக தூதன் என்ன சொன்ன பாருங்க. இப்ப அவர் சிலுவையில் அரைஞ்சாச்சு, உடலை எடுத்தாச்சு, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்துட்டார். இந்த 3ஆம் நாளில் அவருடைய இஸ்ரவேலினுடைய அந்த ட்ரெடிஷன், அந்த கலாச்சாரத்தின்படியாக ஸ்திரீகள் சிலர் அந்த கல்லறைக்கு வந்து அவருக்கு சில அந்த ரிச்சுவல்ஸ், அந்த சம்பிரதாயங்களை செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு வரும்போது பார்த்தா, யார் இந்த கல்லறையை புரட்டுவா, இந்த கல் பெரிய கல்லா இருக்கு, இதை மூடி வச்சிருக்க, இதை யார் புரட்ட முடியும் என்னன்னு சொல்லி பேசிட்டு வரும்போது பார்த்தா கல் புரட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. ஐயோ, ஏடா கல் புரட்டப்பட்டிருக்குது? கடவுள் சொன்ன வார்த்தை எதுவும் அவங்களுக்கு நினைவிலேயே இல்லை. 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னதை அவங்க யாரும் நினைக்கவே இல்லை. அவர்கள் மரித்த இயேசுவை தான் தேடி வந்திருக்கிறாங்க. அந்த உடலுக்கு ஏதாவது அந்த வழக்கம், அந்த அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் படி, சம்பிரதாயத்தின்படி செய்ய வேண்டிய சில சுகந்த வர்க்கங்கள் கொடுக்கும்படியா வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க கல்லறையை திறந்து கிடக்குது, பார்த்தா இயேசுவை காணும். இப்போ உள்ள ஒரு தூதன் இருக்கிறத பாக்குறாங்க. நல்லா கவனிங்க. உள்ள ஒரு தூதன், அவன் என்ன சொல்றான் தூதன்?
இவங்க கேட்குறாங்க, அவன் கேட்குறான், நீங்க யாரை தேடுறீங்க? ஐயா, நாங்க இயேசுவை தேடி வந்தோம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? அவன் கேட்கிறான். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். தூதன் சொல்ற சாட்சி இது. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. He is risen as he said. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். He is risen as he said. அவர் என்ன சொன்னாரோ, தன் மரணத்தை குறித்து, தன் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னாரோ, அதை அப்படியே அவர் நிறைவேற்றினார். இதை தூதன் சொல்லுகிறான். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, இதைத்தான் இப்பொழுது நாம் அந்த வெளிப்படுத்தினல் விசேஷம் 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாக்கியம் எப்படி முடிகிறது? நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சகலவற்றின் மீதும் அதிகாரம் உடையவர். அவரே சர்வ வல்லவர். அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன். ஆமென். பிரைஸ் காட். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் the resurrected Lord is alive. உயிரோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த கர்த்தராகிய இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். இன்றும் ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இன்றும் ஜீவிக்கிறதுக்கான அநேக அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். still he performs many good things to us. இன்று அநேக நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். Let us meditate some few things. சில காரியங்களை நாம் தியானிக்கிறோம். ஒன்று, அவர் உன்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான சில சான்றுகள், அவர் செய்கிற அத்தனை நன்மைகள்ல ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருப்பதுக்கு அத்தாட்சி, அவர் உயிரோடு இருக்கிறதுக்கான சாட்சி. அந்த நன்மை என்ன? முதலாவது, அவர் உன்னை விசாரிக்கிறவர். He take care of you. Number one, he take care of you. அவர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். And number two, அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். He will interceder. He will be an interceder for you. அவர் உனக்கு ஒரு பரிந்து பேசுகிற நபராக இருப்பார். அவர் பரிந்து பேசுகிறவர். He is interceder. அவர் பரிந்து பேசுகிறவர். மூன்றாவது, அவர் அற்புதங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்கள் செய்வார். மூன்றாவது, அற்புதங்கள் செய்வார். He will do miracles. He will do miracles. நான்காவது, அவர் சமாதானம் தருகிறார். He gives peace. He gives peace. அவர் சமாதானம் தரு. 4 காரியங்கள். அவர் உன்னை விசாரிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் நம் மத்தியில் அநேக காரியங்களை, நன்மைகளை செய்து அவர் ஜீவிக்கிறார் என்பதை இன்றும் ரூபித்துக் கொண்டிருக்கிறதுக்கான சான்றுகளில் ஒன்று, அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். He take care of you. 2, அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். He will interceder. He will interceder for you. 3, அவர் அற்புதங்கள் செய்வார். He will do miracles. 4, அவர் சமாதானம் தருகிறார். He gives peace. 4 காரியங்களை ஒரு சிறிய உதாரணங்களாய் பார்க்கிறோம். நிறைய காட்சிகள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஏராளமான காரியங்கள் உண்டு. அதில் ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, he take care of you. அவர் உன்னை விசாரிக்கிறவர். யோவான் 20ஆம் அதிகாரம் 11 அதிலிருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். John chapter 20 verse 11 to 15. 11ஆம் வசனம் சொல்கிறது, மரியாள் கல்லறையின் அருகேயே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். Mary stood without at the sepulchre weeping. அவள் அழுது கொண்டிருந்தாளாம். வேதம் சொல்லுது, மரியாள் அழுது கொண்டது. எங்க? கல்லறைக்கு வெளியில. ஏன் அழுறானா? இயேசுவை காணோம். அவளுக்கு கர்த்தர் சொன்ன வசனம் ஞாபகத்தில் இல்லை. சீடர்களுக்கு கர்த்தர் சொன்ன வசனம் ஞாபகத்தில் இல்லை. இப்ப தூதன் சொல்றான். சீடர்கள் குனிந்து பார்த்துட்டு எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டாங்க. எல்லாம் அவருடைய அறைகளுக்கு போயாச்சு. இவ மாத்திரம் அப்படி நின்றுட்டு இருக்கிறா. மரியா மாத்திரம் நின்றுட்டு இருக்கிறா. இயேசுவை காணுமே. பாருங்க, ஆண்டவர் செய்த எத்தனை அதிசயங்கள். உயிரோடு இருக்கும்போது அவர் அவர்களோடு சம்பாஷித்த போது எவ்வளவு செஞ்சார், எவ்வளவு பிரசங்கம் பண்ணார், எத்தனை தடவை தன் பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, தன்னுடைய உயிர்த்தெழுதலை சொன்னார். அது எதுவுமே அவங்க மனசுக்கு வரல, நினைவும் வரல.
அவரை காணோம், ஐயோ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சீடர்கள் நம்மளை போல தான் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான். ரொம்ப கஷ்டம் ஆண்டவர் இயேசுக்கு இல்லை. நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளோ சகிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய காரியங்கள், நம்முடைய கிரியைகளை எல்லாம் பார்த்து அன்னைக்கு பாருங்க, இவ்வளோ சொல்லியும் கூட அவர் உயிர் தெழுந்தார், இது 3வது நாள் உயிர் தெழுவன் சொன்னாரு. ஆனா யார் நினைச்சா? ஆசாரிய சங்கமும் பரிசேயரும் நினைச்சாங்க. பிலாத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது 3வது நாள்ல உயிரோடு எழும்புவேன்னு சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டிக்கு நினைவில் இருக்கு. அவர் கூடவே இருந்தவனுக்கு உயிர் தெழுது நினைவில் இல்லை. எவ்வளவு கொடூரம் இல்லை? நம்ம வாழ்க்கையில கூட இப்படிதான். ஆண்டவர் சொன்ன காரியங்கள்லாம் நமக்கு நினைக்க தெரியாது. அவர் சொன்னதெல்லாம் மறந்துடும், செய்ததெல்லாம் மறந்துடும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கிரியைகளை சீக்கிரத்தில் மறந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி இருக்க கூட மாற்றிக்கொள்வோம். பாருங்க, இப்போ அவ அழுதுட்டு இருக்கும்போது அங்க இயேசு நிற்கிறார். அவர் இயேசு நிற்கிறார். ஆனா அவரை இயேசு என்று இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. யாரோ தோட்டக்காரன் நிற்கிறார். அவர் இந்த அம்மாவை பார்த்து கேட்கிறார், மரியாதை பார்த்து, ஸ்திரியே, உமன், ஒய் ஆர் யூ வீப்பிங்? ஏன் அழுகிறாய்? ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, அந்த வசனம் சொல்லுகிறது, மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். 15ஆம் வசனத்துல இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? கேட்கிறா. why you weeping woman? what are you seeking? why you weeping? ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் உயிர் தெழுந்தவர் உங்களை பார்த்து அதே கேள்விதான். மகளே ஏன் அழுகிற? மகனே ஏன் அழுகிற? வாழ்க்கையில பிரச்சனையினாலையா? துன்பத்தினாலையா? நீ கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? கடன் தொல்லைகளா? பயங்கரமான சூழ்நிலையில சிக்கி இருக்கிறாயா? மனுஷர்களால் வருகிற போராட்ட நிந்தைகளா? சத்துருக்களால் வருகின்ற பிரச்சனை போராட்டங்களா? சோதனைகளா? சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான வியாதிகளா? தீராத பல நோய்களா? இவைகளினால் நீ அழுது கொண்டிருக்கிறாயா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாயா? கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து மனம் நொந்து கொண்டிருக்கிறாயா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? தொடர்ச்சியான நஷ்டங்கள், தொழிலில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான நஷ்டங்களினாலையா? அல்லது தரித்திரம், வறுமைகள் மீளவே முடியவில்லையா? கடன் பாரங்களா? அல்லது வேறு எந்த ஒரு காரணத்தினாலும் மனம் துவண்டு போயிருக்கிறாயா? உன் வாழ்க்கை முறிந்து போனதுனால, புரோக்கன் லைஃப்ஸ், வாழ்க்கை முறிவு ஏற்பட்டதுனால, உறவில் முறிவு ஏற்பட்டதுனால நீ அழுது கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மகளே ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு நீங்க ஏன் அழுறான்னு ஆண்டவர் கேட்கிறார். எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ சீக்கிங்? நீ தேட வேண்டியது என்ன? தேட வேண்டியது என்ன? பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். எதை தேட முடியும்? கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். இவ யாரை தேடுறா? மரித்து போன இயேசுவின் சடலத்தை தேடுறா. உயிரோடு இருக்கிறவர் அல்ல, மரித்து போன இயேசுவின் சடலம், அவருடைய உடம்பு, மரித்து அந்த உடலை தேடுறா. உயிரோடு இருக்கிறவர் தேடல. எத்தனை முறை படிச்சு சொன்னாலும் அவளுக்கு அது புரியல. அதனால இப்ப அவர் கேட்கிறார், மகளே நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கிற? எதை தேடிக்கிட்டு இருக்கிற? பிரியமானவர்களே, டோன்ட் வரி. அதே கேள்விதான் உங்களுக்கு தேவன் சொல்றார். நீ துயருற்று கவலைப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது தேடிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், டோன்ட் கிரை, டோன்ட் வீப், டோன்ட் வரி, சீக் அன்டு மீ. என்னை தேடிப்பார், என்னை நோக்கிப்பார். கால் அன்டு மீ, என்னை நோக்கிப்பார், உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன். மரியாளேன்னு பேர் சொன்னார், அவ்வளவுதான். இப்போ கண்ணு திறந்துருச்சு அவளுக்கு. மரியாளே அப்படின்னு சொன்னதான். ஏன்னா அவ சொல்றா, ஐயா என் ஆண்டவர் இயேசுவ நீ எங்கேயாவது எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா, என்கிட்ட கொடுத்துருங்க ஐயான்னு அழும்போது ஆண்டோடைய உள்ளம் துடித்தது. ஐயோ என் பிள்ளைகள் என்னை அறியாமல் இருக்கிறார்களே. அவரு தான் அது, ஆனா அவளுக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தையும் தெரியல. அவளை தேவன் எப்படி வசனத்தினால் தொடரார் பாருங்க. அவர் பெயர் சொல்லி அழைத்தார், மரியாளே. அவ்வளவுதான். அந்த பெயர் சொன்னதான் ரபி, ரபூனி. ஓடி போய் அவரை கட்டி அணைக்கும்படி ஓடினாள். அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு எதிரான கூட்டம் திரித்து பேசி, இந்த அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணாரு, அப்படி பண்ணாரு, தூஷணம் பண்ணுகின்ற ஒரு பொல்லாத கூட்டம் சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும். அவர் சொன்னார், என்னை தொடாதே,
நான் இன்னும் மகிமை அடையவில்லை, நான் இன்னும் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லைன்னு அவள் ஆட்சி தட்டினார். நீ போய் நம் சகோதரர்களுக்கு சொல், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல், போய் சொல் என்றார். ஆனந்த களிப்பு தாங்க முடியல, சந்தோஷம். பாதத்தில் பணிந்து விட்டு ஓடினாள். ஓடி போய் சொல்றா, இயேசுவை நான் கண்டேன், இயேசுவை கண்டேன், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார், இயேசு மரித்தார் ஆனால் உயிரோடு எழுந்து விட்டார், இனி அவரை தேட வேண்டியதில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி சொல்லுகிறா. சீஷர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ப முடியல. இவ ஆண்டவர் மேல ரொம்ப பாசம் உள்ளவ, அதனால ஒரு மாதிரி புத்தி கித்தி மாறி போச்சு போல, ஆவியில் ஏதோ பார்த்துட்டு வந்து உளர அப்படிலாம் கூட நினைச்சிட்டு இருந்தாங்க. பிரியமானவரே, இயேசு உயிரோடு இருக்கிறார், சாட்சி கொடுத்தார். பின்பந்த சீடர்கள் எல்லாருக்கும் அவர் தரிசனமானார். அத்தனை பேரும் பார்த்தாங்க. ஒருத்தன் சந்தேகம் கூட பட்டான். நான் ஒரு காயத்தை பார்ப்பேன், கையை போடுவேன், இதெல்லாம் பண்ணாதான் நம்புவேன்னா அவன் முன்னாடியே வந்து, இயேசு, தோமா சந்தேகப்படுறியா, வா கையை வச்சு பாரு பார்ப்போம். நான், ஆண்டவரே என் தேவனே என்னை மன்னிங்கப்பான்னு கேட்கும்போது, நீ கண்டு விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான். ஆகவே பிரியமானவரே, முதலாவது ஹீஸ் அ கேர் டேக்கர். இவள் அழுது கொண்டிருந்தாள், அதுதான் அந்த கேர். இவள் அழுது கொண்டிருந்தார். எல்லா சீட்டும் திரும்பி போயிட்டாங்கல்ல, இவ போடல, இவ அங்கேயே நிக்கிறா. அவளுடைய பாரம், அவருடைய தாகம், அவருடைய பாரம். இயேசு இல்லையா, நான் எப்படி போவேன், விரும்புவேன் இந்த வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன், அந்த பாரத்தோடு இருக்கிற உன்னை பார்த்து தேவன் சொன்ன, நீ ஏன் அழற, நான் இருக்கிறேன் உனக்காய், உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். casting all your care upon him for he careth for you. அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, வாழ்க்கை வெறுத்த நிலையில ஒருவேளை இதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? மிகுந்த கஷ்டத்துக்கு நடுவில் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ நம்பு. உனக்காக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் காரியங்களை எல்லாவற்றையும், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார். தேவனோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தேவ கிருபை உங்களோடு இருக்கும். ஆகவே முதல் காரியம், அவர் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, he will be intercede for you. உனக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். he is a interceder, he is a interceder. அவர் பரிந்து பேசுகிறவர், பரிந்து பேசுகிறவர். தேவன் ஒருவரே. வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2:5, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தர் ஒருவர் தான். பிரியமானவர்களே, அப்ப 1 தீமோத்தேயு 2:5, he is the interceder. அவர் நமக்காக அவர் பேசுகிறவர், அவர் நமக்காக பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். தந்தையினிடத்துல, பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மீடியேட்டரா இருக்கிறவர், இன்டர்சீடரா இருக்கிறவர் யாருன்னு கேட்டா, கர்த்தராகிய இயேசு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது அவர் நமக்கு செய்கிற நன்மை என்ன? நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறவர். யாரும் பேச முடியாது. மரித்து போன நல்ல பரிசுத்தவான்கள் நமக்காக வேண்டிக் கொள்வான்னு நினைக்கிறீங்களா? முடியாது. என்னுடைய தகப்பனார் நல்ல ஒரு பரிசுத்தவான், அவர் மரித்து போனார், அவர் வேண்டுவார், எனக்காக போய் மேல வேண்டிட்டு பண்ண முடியாது, நமக்காக வேண்ட முடியாது. நம்முடைய கிரியைகளுக்கான பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நமக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளுக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு. அதைத்தான் 1 தீமோத்தேயு 2:5 நமக்காய் பரிந்து பேசுகிற, he is a interceder, he is a interceder. அவர் நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக யார் பேசுவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்காக பேச யாரும் இல்லைங்க, எனக்காக சொல்ல யாரும் இல்லைங்க, ஒரு 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 வாய்ப்பு வாங்கி கொடுக்க யாரும் இல்லை, ஒரு லோன் வாங்கி கொடுக்க யாரும் இல்லை. கர்த்தர் பேசுவார், உனக்காக பேசுவார். ஒரு சகோதரி ஒரு முறை ஒரு அரசாங்க ஒரு பதிவேடு தேவைப்படுகிறது, அந்த பென்ஷன் காரியமாக அலைந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த வங்கியில் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் போய் உங்கள் அலுவலகத்தில் இதை கொண்டு வாங்கன்ட்டாங்க. இந்தம்மா அலுவலகத்துக்கு போகிறார்கள். அப்படி போகின்ற போது அந்த அலுவலகர்கள் எரிந்து விழுகிறார். ஏமா இதெல்லாம் இப்போ வராதா, போ, இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, நீ சும்மா இங்கே வந்து தொந்தரவு பண்ணிருக்காரு, கிளம்பு, இதெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப டைட்டான ப்ரோக்ராம், வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோமான்னு சொல்லி அவர் கோவத்தோட சொல்லிவிடுகிறார். இன்னுமா பயந்து போகிறாங்க. வங்கியில் போய் திரும்பி வாங்க, இல்லைம்மா இங்கே வரலம்மா, இங்கே எதுவும் வரல, நீங்கள் அங்கே தான் இருக்காங்க, போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க.
மறுபடியுமாக அந்த சகோதரி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த மனிதன் என்னை மோசமாய் திட்டுக்கிறானே. வயசானவங்க இல்லை, யோசிச்சு பாருங்க. இவங்களால இனி என்ன பிரோஜனம் அவங்களுக்கு கிடைக்க போகுது? அரசாங்கத்தினால உங்களுக்கு நன்மை வரணும், முன்னாடி வேலை செஞ்சால் பரவாயில்ல. அதனால இப்போ அவங்க பேசுகிறாங்க. பேசி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே இரக்கம் காட்டுங்கப்பா, நான் போகும்போது எனக்கு கிருபை கிடைக்கட்டும். பரிந்து பேசுகிற தேவன், பரிந்து பேசுகிற தேவன். நம்ம காலையில் போது 10 மணிக்கு அலுவலகத்துக்கு, அப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த வேலை செய்கிறத சொல்கிறாங்க, ஏம்மா வெயிட் பண்ணு, அவர் கொஞ்சம் கோவப்படுவார், இருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சார் வர்றாரு, அம்மா போய்ட்டு வணக்கம் ஐயா அப்படின்னா, ஏம்மா நீ இன்னும் போகலையா, இப்போ நீ கேட்க மாட்டியா சொன்னா? சரி என்ன பண்ணு, நீயே பார்த்துக்கிறியா, இந்த புக்கை எடுத்து கொடுத்த லெஜர் எடுத்து கொடுத்துட்டாரு, இங்கே இவ்வளோ புக்கு இருக்குது, எதில் இருக்க எடுத்துக்கம்மா, உனக்கு எதில் இருக்குதோ பொறுமையாக உட்காந்து பார்த்து நீ ஏன் எடுத்துக்கு போ. அந்தம்மா ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயான்னு சொல்லி உட்காந்து எல்லாத்தையும் எடுக்க பார்த்தா ஒரு லெட்ஜரில் அவங்க எதிர்பார்த்த அந்த அக்னாலஜ் கார்டு அதில் இருக்கு. சந்தோஷமாக எடுத்து அங்கேயே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா அப்படின்னு திரும்பி வந்தாங்களாம். பிரியமானவரே பாருங்க, அன்னைக்கு இரவு அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. இந்த மனிதனும் கடுமையான மனிதன், கோவப்படுகிறவர், எரிச்சல் அடைகிறவர், அவருடைய வேலை பலுவினால அவருக்கு ஏராளமான ஒர்க்கு. ரெண்டாவது இதை கொடுத்ததே என்னவா திரும்பி திரும்பி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி அந்த கோபம். ஆனால் கர்த்தர் பேசினார்ல, இஸ் எ இன்டர்சீடர், அவர் பரிந்து பேசுகிறவர். உனக்கும் தேவன் பரிந்து பேசுவார், உன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுவார், உன் பிள்ளையினிடத்துல பரிந்து பேசுவார், உன் கணவனிடத்துல மனைவனிடத்துல தேவன் பரிந்து பேசுவார். ஒரு சகாயத்தை, ஒரு இரக்கத்தை தேவன் உண்டாக்குவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உன்னை பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், உனக்கு பரிந்து பேசுகிறவர். வேதம் சொல்கிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12 18 வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. எல்லா வசதியும் தியானித்தா நமக்கு நேரம் போதாது. 12 18 வரைக்கும் அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்படி இருந்தோம்? இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களா, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களா, வாக்குத்தத்த பிள்ளைகளுக்கு அந்நியரா, நம்பிக்கை இல்லாதவர்களா, தேவனற்றவர்களா இருந்தோம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனா 13ஆம் வசனம், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபம். அப்போ இந்த இன்டர்சீடர், இந்த மீடியேட்டர் என்ன செஞ்சாருன்னா, இந்த இயேசு என்கிற இன்டர்சீடர், இந்த மீடியேட்டர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்ம அந்த இரத்தத்தினால் பிதாவோடு ஒப்புரவாக்கினார். ஆண்டவரே, என் இரத்தத்தை சிந்துகிறேன், இந்த இரத்தத்தால் இந்த ஜனங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்நியரும் பரதேசிகளும் தூரமாக இருந்த நம்ம, புறக்கணிக்கப்பட்ட நம்ம, தன் இரத்தத்தை சிந்தி, he is a wonderful mediator, he is a wonderful interceder. உனக்காய், உனக்கு எந்த காரியம் நடந்தாலும் அது நடக்காம தடைப்பட்டிருக்குதா, நீ ஜெபம் பண்ணு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, நீர் பரிந்து பேசுகிறவர் அல்லவா, மத்தியஸ்தர் அல்லவா, எனக்காய் பேசுங்க. அன்றைக்கு ஒரு தாய்க்கு நீர் அப்படி செய்திருக்கிறீரே, எனக்கும் சில காரியங்கள் முடியணும். ஆண்டவரே, இந்த அலுவலகத்தில் இந்த வேலைகள் நடக்கணும், இந்த காரியத்தில் என் பிள்ளைகளுடைய மனசுல பேசும், என் கணவனுடைய மனசுல பேசும், இந்த தொழில இது நடக்கணும்ப்பா, இந்த வேலை இது நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் மாறணும். யூ ஆர் த இன்டர்சீடர், நீரே பரிந்து பேசுகிறவர். ஆண்டவரே, நீர் பரிந்து பேசும், பரிந்து பேசுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, he will do miracles. அவர் அற்புதங்களை செய்வார். The resurrected Lord Jesus Christ will do miracle for you. அவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கும்போது சீடர்களோடு அவர் சர்ரத்தில் இருந்த போது மட்டும்தான் அவர் நன்மை செய்கிறாரா, அற்புதம் செஞ்சாரா? நோ, அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் செய்தார், அவர் பரமேறின பிறகும் சீடர்கள் வழியாக செய்கிறார், இன்னைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் he is alive forevermore. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஏன்? நமக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். முதல்ல நம்ம விசாரிக்கிறவர், இரண்டாவது பரிந்து பேசுகிறவர், மூன்றாவது அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. யோவான் 21 அதிகாரம் 3 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. யோவான் 21 அதிகாரத்துல என்ன நடந்தது? இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொல்றார். பேதுருவும் சீடர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர்களை தேவன் முன்னாடி ஊழியத்துக்கு அழைக்கும் போது, வாங்க என் பின்னாடி வாங்க, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறாக்குவேன்.
பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதர்களெல்லாம் உயிர்ப்பித்து பரலோகத்தை சேர்க்கிற அந்த ஊழியத்தை உங்களுக்கு தரப்போறேன், அந்த வேலையை தரப்போறேன், அந்த பிசினஸ் தரப்போறேன், வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டார். இப்ப இயேசு மரித்து அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. மரித்தது நிமித்தமாய் கலங்கி போன அந்த சீடர்கள் உயிர் தெரிந்த சங்கதியை கேட்டு இப்போ வாக்குத்தத்தத்துக்காக அவர்கள் இதுல காத்திருக்கிறாங்க, ஒருமனப்பட்டு காத்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இயேசு இப்ப இல்லை, முன்னாடியாவது இருந்தாரு, கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு, இப்ப இல்லை, நம்ம என்ன பண்றது? சரி பேசாத நம்ம பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போவோன்ட்டு எல்லாம் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மீனவர்கள், மீனவர்கள் கிடையாது. அந்த மீனவரோடு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. சரி அப்பா நானும் கூட வரப்பான்னு எல்லாம் போயாச்சு. ஒட்டு மொத்தமா மீன் பிடிக்க போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுதும் வலை போட்டு எடுக்கிறாங்க, ஒரு மீன் கிடைக்கல. எல்லாம் ஸ்கில்டு வேற, ஒரு மீன் கிடைக்கல. பயங்கர சோர்வு. ஆல்ரெடி இயேசு இல்லைன்ற ஒரு சோர்வு, அதுக்கப்புறம் இந்த ரோமர்களால் ஒரு சோர்வு, யூதர்களால் ஒரு சோர்வு என்று பல சோர்வுக்குள்ள இருக்கிறாங்க. இதுல மீனும் கிடைக்கல, வலை எம்டியா இருக்கு. விடியற் கால கரைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கரையில யார் நிற்கிறாருன்னா உயிர் தெரிந்த இயேசு நிற்கிறாரு. அவர் தான் இயேசுன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அவர் கேட்குறாரு, பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கா? அவர் கேட்குறாரு, சாப்பிட ஏதாவது இருக்கா? ஐயா ஒன்றும் கிடைக்கல, எம்டியா வரும். அப்படியா, வலது பக்கத்துல வலையை போடுங்கன்னு வேதம் சொல்லுது. யோவான் 21 அதிகாரம் 3 6 முடிய வசனங்கள். இப்போ வலைகளை போடுங்கன்றார். அப்போ வலைகளை போட்ட உடனே எக்கச்சக்கமான மீன் மாட்டுது. என்னடா நைட்டெல்லாம் உடனே யோவான் சொல்றான், ஏய் பேதுரு, யார் தெரியுதா? லார்ட் ஜீசஸ், கர்த்தராகிய இயேசு. அவ்வளவுதான், ஒத்துன்னு குடிச்சிட்டான் கடல்ல, படகுல இருந்து. ஏசுன்னு சொன்னது தான் தாமதம். பதார்னு குடிச்சிட்டு ஓடுறான் கடற்கரைக்கு நேரம். தகப்பனே, அவங்க எல்லாம் படகு இழுத்துன்னு வராங்க, வலையை இழுத்துன்னு வராங்க, பெரிய பெரிய மீன்கள். என்ன அற்புதம் பாருங்க. இரவெல்லாம் மீனவர்கள் தெரியாதா எப்போ மீன் கிடைக்கும், எங்க போட்டா கிடைக்கும்னு? கிடைக்கலையே. இப்போ அவர்கள் போட்ட போது மீன்கள் திரள் திரளாயும் மாட்டிக்கொண்டது. அற்புதம் நடக்கிறது. அற்புதம் நடந்தது. அற்புதத்தை தேவன் செய்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு அற்புதம் செய்வார். 1 2 அல்ல, ஏராளமா மீதம் எடுக்கிற அளவுக்கு அற்புதம் செய்வார். பிரமிக்கத்தக்க விஷயங்களில் அற்புதம் செய்வார். கவலைப்படாதுங்க. பிலீவ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டார்கள். அப்படின்னா கீழ்ப்படிந்தாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லுகிறபடி செய்யுங்க. Do what he say. அவர் என்ன சொல்லுகிறார், ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். If you want to see the miracle in your life, உங்க வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை காண வேண்டும் என்றால், அந்த இரவெல்லாம் பிரயாசப்பட்டு என்ன சொல்லுங்க, ஐயா கஷ்டம்லாம் பட்டோம்யா, நைட்லாம் கஷ்டப்பட்டோம், போட்டு அதுவும் கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம், இங்க போய் வலைய போடுன்றீங்க, என்ன ஆழத்துல போய் போடணும்? சாரி, முடியாதுயான்னு சொல்ல சொன்னாரு, சொன்னதை செஞ்சாங்க. நீ செய், கீழ்ப்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. obey to the word of God whatever it may be. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, திரும்பியும் நான் அதை செய்யணுமா? செய் செய். இவ்வளவு நாள் நான் பண்ணனே, முயற்சி பண்ணேன், இவ்வளவு நாள் பண்ண கிடைக்கல, இப்போ கர்த்தர் சொல்றாருல செய், இப்போ கடவுள் சொல்றாருல நீ செய். இவ்வளவு நாள் பண்ணி கிடைக்கல, ஓகே, அஃப்கோர்ஸ் இட்ஸ் கரெக்ட். ஆனா இப்போ சொல்றது யார்? இப்போ கர்த்தர் சொல்கிறார். இது வரைக்கும் நீ முயற்சி பண்ண, இப்போ கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்னதை நீ செய்யும் போது அவர்களுக்கு ஏராளமான வலையை இழுக்க முடியாத அளவுக்கு மீன், அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். The resurrected Lord will do for you, dear children. Obey to the word of God. God will do performance in your life. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக கடைசியாக நாம் பார்க்கிறோம், he gives peace. அவர் சமாதானம் தருகிறார். இந்த சமாதானம் இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு, எம்மா ஒரு சீடர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, the disciples who went to the எம்மா, அந்த எம்மா என்று சொல்லப்பட்ட அந்த ஊருக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ரைட், அங்க போகும்போது வழியிலே இயேசு அவங்களை கவுண்டர் கொடுக்குறாரு. பார்த்தவங்கள பேசி அவங்கள சரி பண்ணி அவங்க மனதை திறக்கிறாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் உடனடியாக சீடர்களுக்கு கிட்ட திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து பாருங்க, நாங்கள் இந்த மாதிரி எம்மாவூருக்கு போயிட்டு இருந்தோம், ஆண்டவர் எங்களை சந்திச்சாரு, நாங்கள் பார்த்தோம், எங்க பேசினாரு, எங்களுக்கு புரிய வச்சுட்டாரு, இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு. கண்டிப்பா நிச்சயமா உண்மை. சகோதரிகள் சொன்னது உண்மை, மகதலேனா மரியாள் சொன்னது உண்மை, பேதுருக்கு தேவன் தரிசனமானது உண்மை, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்களும் கண்டோம்னு சாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனா உள்ள வந்துட்டாரு இயேசு.
அவர் மகிமையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டார். ஆனா அவர் சர்வத்துல மகிமையோடு இருக்கிறதுனால அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உள்ள வந்த உடனே உங்களுக்கு சமாதானம்ட்டார். பயந்து கலங்கி கன்ஃபியூஸ்டா இருக்கிறவங்களுக்கு, நீ பயந்து கலங்கி கன்ஃபியூஸ்டா இருக்கிறியா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, நான் உனக்கு சமாதானம் தருகிறேன். உன் குழப்பத்துல இருந்து வெளியே வா, உன் கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வா, உன் பிரச்சனை வெளியே வா. கர்த்தர் உனக்கு சமாதானம் தர. கர்த்தருடைய சமாதானம் உள்ளத்துல வந்துச்சு வச்சுக்க, எதை பத்தி உனக்கு கவலை வேண்டாம். இடியே விழுந்தாலும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. அத்திமரம் துளிர் விடாம போனாலும் உன் சமாதானத்துல கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுத்தாலும் இதயம் கலங்காது. எப்படி சார் இப்படி இருக்கீங்கன்னு சில பேர் என்ன கேட்பாங்க. எப்படி இருக்கிறீங்க? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தேவன் கொடுத்த சமாதானம். எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம இடத்துல எந்த காரியமும் இல்லை. ஒரு காரியத்தையும் கையில வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லை. என்ன கடையை வச்சு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நடத்திடுவேன், தைரியமா கூட்டங்களை போடுவேன். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். எதை பத்தியும் பயப்படல, எங்கேயும் போய் நான் கையேந்தி நிற்கவும் இல்லை. தேவைகள் பல கோடிகளா இருக்கு, ஆனா நான் கர்த்தரை நம்புறேன். எனக்கு எந்த கலக்கமுமே இல்லை, தைரியமா இருக்கிறேன். நீயும் தைரியமா இரு. சமாதானம் உனக்குள்ள இருந்தா, யாருடைய சமாதானம்? உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல. அந்த சமாதானம் உனக்கு உடனே காலி ஆயிடும், உன்னை வேதனைப்படுத்தும். ஆனா கர்த்தருடைய சமாதானம் உனக்கிட்ட இருந்ததுன்னா, இடியே உன் மேல விழுந்தாலும் நீ அசைக்கவே பட முடியாது, நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. 14ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஜான் 14:27. இப்ப இந்த சீடர்களுக்குள்ள போய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னார்ல, அது லூக்கா 24:36. லூக்கா 24:36 உங்களுக்கு சமாதானம்னு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு. யோவான்ல ஒரு உயிரோடு மாம்சத்தில் இருக்கும்போது சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லப்பா, என் சமாதானம். என் சமாதானம் குறையே இருக்காது. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் யூ வில் பி ஹாப்பி, எந்த குறைவுகள் இருந்தாலும் யூ வில் பி ஹாப்பி. எப்படி சார் இப்படிலாம் இருக்க முடியும்னு கேட்பாங்க. காரணம் ஒன்னே வந்தா, கர்த்தர் அருளும் சமாதானம். அந்த சமாதானம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த உலகத்துல உன்னை போல பாக்கியமா எவனுமே கிடையாது. இந்த சமாதானத்தின் வழிய அறியாதிருக்கிறார்களா? ரோமர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:17 சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். ஒரு ஆமென், ஆமென், அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் கால்களின் கீழ் சாத்தானை நசுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உலகத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜீசஸ் இஸ் அலைவ் ஃபார் எவர் மோர். இயேசு கிறிஸ்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். He is alive for evermore. Revelation 1:18, வெளிப்பாடு 1:18. அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிறவர், ஜீவிக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது எப்படி இருப்பாரா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, அவர் உங்களுக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். May God bless you all. We wish you a happy Easter. Praise the Lord. Amen.